உசூர், ரேவாவின் அமைச்சர் ராம்சந்தரின் படைகள் சிதறடிக்கப்பட்டு விட்டது. விரைவிலேயே அவர்களது படை நம் படைகளிடம் வந்து சரணடைந்துவிடும். அட்கா அவர்களே, யூசப் கான் மற்றும் மான்சிங் என்னை பெருமை அடைய செய்து விட்டார்கள் என்று நான் கூறியதாக அவர்களுக்கு செய்தி அனுப்புங்கள். நிச்சயம் உசூர், தங்கள் தாக்குதலுக்கான விசாரணை நடந்து வருகிறது. என் மீது தாக்குதல் நடந்தது என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதற்காக நாம் விசாரணையில் மூழ்கிவிட்டு அரச வேலையை கோட்டை விடக்கூடாது. ஜாக்கிரதையாக இருங்கள். ராஜ்யத்தின் பாதுகாப்பு தான் முதலில் முக்கியமானது. அதனால் இந்த விசாரணையோடு நான் கூறிய மற்ற விஷயங்களையும் நீங்கள் அமல்படுத்துங்கள். புரிகிறதா? நிச்சயம் உசூர், அவ்வாறே நடக்கும். தொடர்முள்ளவர்களே, வரியின் நிலைமை என்ன? மன்னியுங்கள் ஷெகன்ஷா, என்னிடம் ஏதாவது கூறினீர்களா? நீங்கள் வேறு ஏதோ யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஆம் ஆம் ஷெகன்ஷா. ஆதாப் பேகம் சாஹிபா. வணக்கம். ஆதாப் ஜோதா பேகம். வணக்கம் ஜோதா பேகம். ஷெகன்ஷா, வசூலில் ஈடுபட்ட சுங்க அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். நான் இங்கிருந்து செல்ல வேண்டும். எனக்கு விடையளியுங்கள். எனக்கும் விடையளியுங்கள் உசூர். வாருங்கள் ஜோதா பேகம், சற்று ஓய்வெடுக்கலாம். நாம் இருவரும் சேர்ந்து வெளியில் செல்லும் போது ஏதாவது ஒரு நன்மை எனக்கு நடக்கின்றது ஜோதா பேகம். எனக்கு புரியவில்லை ஷெஹன்ஷா. தொடர்மல் அவர்களே எடுத்துக்கொள்ளுங்கள். இவ்வளவு நேர்மையான விஸ்வாசியை எனது எதிரி என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் உங்களோடு சேர்ந்து செல்லும் போது உண்மை என்னவென்பதை நான் புரிந்து கொண்டேன். அவர் நமது ராஜ்யத்தில் கால் எடுத்து வைத்ததிலிருந்து சுங்க வசூல் அமோகமாக நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய பொறுப்புகளையும் அவர் கவனமாக பார்த்துக் கொள்கிறார். உண்மையை கூற வேண்டும் என்றால் அவர் மனித ரூபத்தில் இருக்கும் மகேசன். ஆம், தாங்கள் கூறுவது சரிதான். ஷெஹன்ஷா, நீங்கள் அனுமதித்தால் நான் ஒன்று கூறலாமா? நிச்சயமாக. என்னுடைய தந்தையார் எனக்கு அரசியல் கற்றுக் கொடுத்தார், போர்க்கள பயிற்சி அளித்தார். அதில் சிறப்பு என்னவென்றால், யதா ராஜா ததா பிரஜா, யதா பூமி ததா தோயம், யதா பீஜம் ததா உன்குரம். அப்படி என்றால் அதன் பொருள் என்னவென்றால், விதையை பொறுத்துதான் நெல்லானது அமைகிறது, பூமியை பொறுத்துதான் நீரானது அமைகிறது. அதே போல் அரசரை பொறுத்துதான் பிரஜைகளும் அதிகாரிகளும் அரசரிடம் நடந்து கொள்வார்கள். சுபான் அல்லாஹ். பாராட்டி பேசுவதிலும் தங்களுக்கு நிகர் தாங்கள் தான். நான் ஒப்புக்கொள்கிறேன். உண்மையை கூற வேண்டும் என்றால் இதை நான் ஆமோதிக்கிறேன். இன்னொன்று, அந்த குதாவிற்கு தான் நன்றி. நீங்கள் நல்லவேளை கவிஞராக இல்லை. ஒருவேளை இருந்திருந்தால் நம் நாட்டில் கவிஞர்களுக்கு வேலையே இல்லாமல் போயிருக்கும். நான் எவ்வாறாவது ஜலாலின் அறைக்குள் நுழைந்தாக வேண்டும். அம்மா சம்பந்தப்பட்ட வேறு என்னென்ன விவரங்கள் அவனிடம் இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொண்டாக வேண்டும். அந்த இடத்திற்கு செல்ல வரைபடமும் எனக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. இங்கே என்ன செய்கிறாய் ஷேனாஸ்? இங்கிருந்து சென்று விடு. இது ஷெஹன்ஷாவின் அறையாகும். இதில் நுழைவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. அது எனக்கு தெரியும். நான் ஷெஹன்ஷாவாக விரும்புகின்றேன். ஆகையால் நான் அவருடைய நடவடிக்கைகளை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நிறைய பேசிவிட்டாய் ஷேனாஸ். பிரச்சனை பெரியதாவதற்குள் இங்கிருந்து சென்று விடு. செல்.
ஷெஹன்ஷாவின் அறைக்குள் நேரடியாக செல்ல இவர்கள் என்னை அனுமதிக்க மாட்டார்கள். எவ்வாறு உள்ளே செல்வது? யா அல்லாஹ், இந்த தோடர்மல் அவர்கள் ஷகன்ஷாவின் அறைக்குள், அதுவும் சாளரம் வழியாக. அரசரை சுற்றி வளைத்து விட்டேன். மிகவும் அற்புதம். நீங்கள் மிகவும் நன்றாக சதுரங்கம் ஆடுகிறீர்கள். ஆனால் மனிதர்களை கொண்டு விளையாடும் போது நீங்கள் தோல்வி அடைகிறீர்கள். எனக்கு பழக்கமில்லாத விளையாட்டை நான் விளையாடினால் தோற்பது சகஜம் தானே? ஷெஹன்ஷா, எனக்கு மிகவும் உறக்கம் வருகிறது. நான் சென்று படுத்துக் கொள்கிறேன். மது அருந்தாதீர்கள் என்று எத்தனை முறை உங்களுக்கு கூறுவது? ஆனால் என் பேச்சை கேட்பதே இல்லை. சாதாரண இருமலை போல் எனக்கு தெரியவில்லை. காய்ச்சல் வந்ததை போல் தெரிகிறது. அப்படியா? இங்கே பார்க்கலாம். உண்மை என்னவென்றால் ஜோதா பேகம், எனக்கு இப்படி காய்ச்சல் வரும்போது கெட்ட கெட்ட கனவுகள் வரும். என்னிடம் இருக்கும் தாசிகளும் இதுவரை இந்த மனநிலையை சரி செய்ததில்லை. அந்த வகையில் நான் உங்களிடம் அனுமதி கேட்க தேவையில்லை. நீங்கள் சரி என்றால் நான் இங்கேயே தங்கிவிடுகிறேன். ஒருவேளை வேண்டாம் என்று கூறினால் பிறகு நான் வற்புறுத்துவேன். அப்படியா? ஒருவேளை நீங்கள் அவ்வாறு செய்தால் இந்த முகல் பேகம் தர்பாருக்கு சென்று பாட்ஷாவிற்கு முன்பாக உங்களுக்கு எதிராக புகார் கொடுப்பாள். மிகவும் அற்புதம். என்னிடமே என்னை பற்றி தாங்கள் புகார் அளிப்பீர்களா? சரி, என்ன புகார் அளிப்பீர்கள்? இதான் தாங்களின் அறைக்கு வந்த பிறகு பிறகு மற்றவற்றை அனைவரிடமும் உங்களால் கூற முடியுமா? ஷெஹன்ஷா, இது காதல் அல்ல, பிடிவாதம். சரி, எப்படி காதலிப்பது என்பதை தாங்களே கூறுங்கள். ஏனென்றால் நான் தாங்கள் கூறுவதைப் போல் தான் நடந்து கொள்வேன். நீங்கள் சரி என்றால் இங்கே இருப்பேன், இல்லை என்றால் சென்று விடுவேன். ஏனென்றால் என்னுடைய காதலை என் உரிமையாக நினைப்பேன், அதை கட்டாயமாக நினைக்க மாட்டேன். நீங்கள் கூறும் பட்சத்தில் நான் இங்கே இருப்பேன், இல்லை என்றால் வேறு என்ன செய்வது? ஷெஹன்ஷா, சின்னம்மா, வெகு நாட்கள் ஆகிவிட்டது. உங்களிடம் நான் கதையை கேட்கவில்லை, அதான் இங்கு வந்து விட்டேன். ஆதாப். வணக்கம் சலீமா பேகம். இடையூறுக்கு மன்னிப்பு கேட்கின்றேன் ஷஹன்ஷா. ரஹீம், நான் உன்னிடம் கூறினேன் அல்லவா? இப்பொழுது நீ என்னோடு வா, நான் உனக்கு கதை சொல்கிறேன். ஜோதா பேகம் ஷஹன்ஷாவுடன் பேசிக் கொண்டிருக்கிறார் அல்லவா? வா செல்வோம். நான் ஒன்றும் ஷெஹன்ஷாவை இங்கு இருக்கக்கூடாது என்று கூறவில்லையே. அவர் என் பாதுகாவலராயிற்றே. அவரும் இங்கு என்னுடன் இருந்து கொண்டு கதை கேட்கட்டும். ரஹீம், ரஹீம். நில் ரஹீம். சலீமா பேகம், ரஹீம் என்னுடனே இருக்கட்டும். இவன் உறங்கிய பிறகு நான் உங்களிடம் அனுப்பி வைக்கின்றேன். அப்படியே ஆகட்டும். குதா ஹாஃபிஸ். கதை கேட்க வேண்டுமா? என்னோடு வா.
இது என்ன சின்னம்மா? எதற்காக கண்களை இவ்வாறு பெரிதாக்கிக் கொண்டே என்னை பயமுறுத்துகிறீர்கள்? இல்லை ரஹீம், நான் தங்களை பார்த்து அவ்வாறு செய்தேன். அது இக்கதையில் ஒரு ராட்சசன் இருக்கின்றான். அவன் இளவரசியை பயமுறுத்துவதற்கு இப்படி பெரிய பெரிய கண்களை காட்டுவான். அதைத்தான் நான் கூறிக்கொண்டிருந்தேன். இங்கே பாருங்கள் குட்டி இளவரசரே, இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது. எனக்கும் உறக்கம் வருகிறது, உங்களுக்கும் உறக்கம் வரும் அல்லவா? சென்று தூங்குங்கள். இன்னும் நான் 2 கதைகளை கேட்க வேண்டும். உங்களுக்கு உறக்கம் வந்தால் நீங்கள் சென்று தூங்குங்கள். அந்த இடத்தை சென்றடையும் வரைபடம் எனக்கு எங்கே கிடைக்கும்? மன்னிக்க வேண்டும் தோடர்மால் அவர்களே, தாங்கள் இங்கு நான் உங்களுக்கு ஏதாவது உதவ வேண்டுமா? இல்லை, ஒன்றுமில்லை. என்னவென்றால் நான் கோட்டையை சோதித்துக் கொண்டிருக்கிறேன். பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்று. பாதுகாப்புக்கு ஒன்றும் குறைவில்லை. இது வேறு ஏதோ இடத்திற்கான வரைபடம். எனக்கு வேண்டியது இது அல்ல. யார் அது? தாங்கள் செயின்ஷாவின் நண்பர் அல்லவா? சலாம். தங்களுக்கு ஏதாவது வேண்டுமா? தாங்கள் மீண்டும் கண்ணாம்பூச்சி விளையாட வந்தீர்களா? அட நில்லுங்கள், எங்க செல்கிறீர்கள்? முன்னுடைய விளையாட்டு முடிந்துவிட்டது ஷைனாஸ். ஏன்? நான் தங்களுக்கு சலாம் செய்ததற்கா? நான் பெண் என்பதால் சலாம் செய்யக்கூடாதா? அது போகட்டும். இதற்கு முன்பு எங்கிருந்தாய்? இப்போது இந்த அறையில் எரித்துக் கொண்டிருந்தது என்ன? இதுவா? நாய் செய்து கொண்டிருந்தேன். உங்களுக்கும் வேண்டுமா? நடிக்காதே. முதலில் நீ ஷெகன்ஷாவின் அறைக்கு என்ன செய்ய சென்றாய் என்பதை கூறு. நான் செயின்ஷாவின் அறையிலா? அது நான் ஜோதாவை தேடிக் கொண்டிருந்தேன். அதற்கு நீ வாயில் வழியாகவே சென்றிருக்கலாமே. சாளரம் வழியாக ஏன் சென்றாய்? அதோடு ஜோதா பேகம் என்ன பெட்டிக்குள் இருப்பாரா? நீ ஏன் அதை திறந்தாய்? இவ்வளவு நேரம் அங்கு எதை தேடிக் கொண்டிருந்தாய்? அங்கே நீ திருடிய பத்திரம் என்ன? அதை என்னிடம் கூறு. நான் இனி அங்கு செல்லவே மாட்டேன். தாங்கள் என் மீது கோபித்துக் கொள்ளாதீர்கள். என்னை நிந்திக்காதீர்கள். ரஹீம் உறங்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருக்கிறான் அல்லவா? மோதி, ரஹீம் தூங்கிவிட்டான். நீ இவனை சலீமா பேகமிடம் ஒப்படைத்து விட. எனக்கும் சற்று நேரம் ஒதுக்குங்களேன்.
ரஹீம் உறங்க மாட்டான், நான் உங்களோடு தனிமையில் இருக்க முடியாது என்று நான் பயந்தே போய்விட்டேன். உங்களுக்கு ஒரு கவிதை கூறவா ஜோதா பேகம்? உங்கள் கருங்கூந்தல் ஒரு காடை போன்றது, அதில் நான் தொலைந்து போய்விட்டேன். ஷேன்ஷா, தாங்கள் உண்மையிலேயே நன்றாக கவிதை சொல்கிறீர்கள். நீங்கள் வெறும் போர் வீரர் என்று மட்டும்தான் நான் நினைத்து வந்தேன். அதற்கு அர்த்தம் என்ன ஜோதா பேகம்? அதற்கு அர்த்தம், ஒரு வீரன், ஒரு கல் நெஞ்சக்காரன் திடீரென்று பிரமாதமாக ஒரு கவிதை கூறுகின்றான். பிறகு விசித்திரமாக தானே இருக்கும். நான் உங்களை பாராட்டினால் நீங்கள் என்னை கிண்டல் செய்கிறீர்களா? ஷெனாஸ், இங்க பார், சென்று சால்வை எடுத்து வா. என்னவாயிற்று ஷெஹனாஸ்? அவர் என்னை மிகவும் இம்சித்து விட்டார். என் ஆடைகளை கிழித்து என்னை காயப்படுத்தி விட்டார். என்னை பலவந்தமாக அவர். யார் அப்படி செய்தார் ஷெஹனாஸ்? அவர் தங்களோட உயரமாக தாடி வைத்திருப்பாரே, அவர்தான். நீ கவலைப்படாதே ஷெஹனாஸ், அவன் யாராக இருந்தாலும் நான் அவனை தண்டிக்காமல் விடப் போவதில்லை. இப்போதே அனைத்து ஆண்களையும் ஒரு இடத்தில் வந்து குவியுமாறு நான் கட்டளையிடுகின்றேன். என்ன விளையாட்டு இது? இந்த நேரத்தில் வர வேண்டும் என்று நமக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏன் என்று எனக்கு புரியவில்லை. என்ன நடக்கிறது இங்கு? சலிமா பேகம், ஷெஹன்ஷா ஏன் எல்லோரையும் இந்நேரத்தில் அழைத்திருக்கிறார்? யாருக்கும் எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை ருக்கையா பேகம். என்னவாயிற்று ஜலால்? இந்த நேரத்தில் ஏன் அனைவரையும் அழைத்தாய்? ஏனென்றால் இதற்கு முன்பு என் அந்தப்புறத்தில் இவ்வளவு கேவலமான விஷயம் நடந்ததில்லை தாயே. எவனோ ஒருவன் ஒன்றும் தெரியாத இந்த குழந்தை போன்ற அப்பாவி பெண்ணிடம் என் நாட்டிலேயே மிகவும் பாதுகாப்பான இடமான எனது அந்தப்புறத்தில் இவளை பலவந்தப்படுத்த முயற்சி செய்திருக்கிறார்கள். இவளை கட்டாயப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த நபர் எனது முக்கியமான அதிகாரிகளில் ஒருவர். அதனால்தான் நான் உங்கள் அனைவரையும் இங்கே வரச் சொன்னேன். கூறு, நீ எதற்காகவும் பயப்பட தேவையில்லை. நான் உன்னோடு இருக்கிறேன். பயப்படாமல் கூறு. அவனுக்கு அளிக்கும் தண்டனை ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க போகிறது. அவன் யார் என்பதை கூறு. ஆம் ஷெஹனாஸ், கூறு. நீ அச்சம் கொள்ள தேவையே இல்லை. நாங்கள் அனைவரும் உன்னுடன் இருக்கிறோம். கூறு, இந்த வேலையை யார் செய்தது? ஒரு பெண்ணிடம் தரக்குறைவாக நடந்து கொள்வதை இந்த முகலாய சாம்ராஜ்யம் ஏற்றுக்கொள்ளாது. யார் என்று கூறு. ஆம் ருக்கையா பேகம், என்று அந்த குற்றவாளி தப்பித்து விட்டால் இது அநீதி மட்டுமல்ல, வருங்காலத்தில் நிச்சயமாக இன்னொரு தவறை செய்வான். அவனை எப்படி தண்டிப்பேன் என்று எனது பேகங்களுக்கு நான் வாக்களிக்கின்றேன். அது அவனை மட்டுமல்ல, மற்றவன் அந்த தவறை செய்ய நினைத்து கூட பார்க்க மாட்டான். ஷெஹனாஸ், நீ கூறு. கூறு, இவனா கூறு. அந்த நபர் இவன்தானா? நீ பயப்பட தேவையில்லை ஷெஹனாஸ். கூறு, இவரா அந்த நபர்? அந்த நபர் இவரா? பார்த்து கூறு ஷெஹனாஸ், கூறு. இல்லை என்றால் அந்த நபர் இவரா? நன்றாக பார்த்து கூறு, இவரா? இல்லை என்றால் ஆதமா? ஷெஹனாஸ், கூறு, ஆதமா? இல்லை என்றால் ஷரிஃபுதினா? கூறு ஷெஹனாஸ், ஷரிஃபுதினா?
இல்லை ஷெஹனாஸ், நீ தவறாக கூறுகிறாய். தோடர்மல் அவர்கள் அப்படிப்பட்டவர் இல்லை. நீ அவரை ஒருமுறை நன்றாக பார்த்து கூறு. நீ கூறுவது அவர்தானா? ஷெஹன்ஷா, இப்பெண் பொய் கூறுகிறாள். மன்னியுங்கள் தோடர்மல் அவர்களே, ஷேனாஸ் எதற்காக பொய்யுரைக்க வேண்டும்? தங்களுக்கும் ஷேனாஸிற்கும் விரோதம் எதுவும் இல்லையே. பிறகு ஷெஹனாஸ், உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா? அந்த நபர் தோடர்மல் அவர்கள் தானா? இவர்தான் அவர். என்னை இவர் அடித்தார். என் மீது பாய்ந்த என்னுடைய ஆடைகளை கிழித்த பிறகு அவர்